முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கரஸ் சேவைக்கு ஆள் அனுப்பினாரா? தமிழிசை நிரூபித்தால் அரசியலிலிருந்து விலகுகிறேன், சவால் விடும் ஜெயக்குமார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தலைவரான அண்ணாமலை மெச்சூரிட்டி இல்லாதவர், அவர் ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதி. அண்ணாமலையின் கருத்து தமிழ்நாடு மக்கள் அல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்கள், பிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி காட்டியவர் அம்மா. பாஜகவில் தலைவர்கள் இல்லையா? பாஜக வர கஷ்டப்பட்டவர்களான அத்வானி, வாஜ்பாய் ஆகியோரை பற்றி அண்ணாமலை ஏன் பேச மறுக்கிறார்? திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி அண்ணாமலை வாய் திறக்கிறாரா? நதிநீர் பிரச்சனை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பை வாங்கி கொடுத்தும் அதை செயல்படுத்த முடியாமல் திமுக உள்ளது. அதை கண்டிக்க அண்ணாமலைக்கு திராணி இல்லை. அம்மாவை ஒரு மதத்துக்குள் அடக்கும் வகையில் ஒரு இழிவான செயலை செய்து வருகின்றார். அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி அல்லது அரசியல் வியாபாரி என விமர்சனம் செய்தார். ஒரு ஆளுநராக இருந்த தமிழிசை தவறான தகவலை கூறலாமா? கரை சேவைக்கு ஆள்களை அனுப்பினார் என்று கூறுகிறார். ஜெயலலிதா அதை பேசினார்கள் என்று கூறுவது பொறுப்பற்ற முறையில் பேசுவது, முகம் சுளிக்க வகையில் இருக்கிறது. எடுத்து காட்டுங்கள். கரை சேவைக்கு ஆள் அனுப்ப அம்மா சொன்னார்கள் என்றால் தான் அரசியலை விட்டு நான் விலக தயாராக இருக்கிறேன் என தெரிவித்தார். ராமர் கோயில் கட்ட மசூதியும் இருக்க வேண்டும், அதுதான் அம்மா விரும்பினார்கள். தோல்வியின் உச்சக்கட்டத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது. மேலிருப்பவர்களும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள், கீழிருப்பவர்களும் அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறினார்.